கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? தேவன் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறார். ஆகையால் வழிநடத்தும் பொழுது அவர் எப்படி செய்கிறார் என்றால், சில வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே விதைக்கிறார். பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படும்போது எப்படி தேவனை நாம் அறியும் பொழுது ஏதோ பைபிள் வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், இப்படி ஏதாவது நம் உள்ளத்தில் விதையுது. உள்ளத்தில் விதைந்து தேவனோடு நாம் இணைகிறோம். அதன் மூலமாக தேவன் நம்மை ரட்சிக்கிறார். தேவனுக்கு முழுமையில் நாம் அதிகமாக ஒரு வாஞ்சை இருக்கிறது இல்லையா? அந்த அளவு கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகையால் அப்படி நம் உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நம்மளை ஒரு நாளும் ஓட்டாண்டியே விட மாட்டார். அவர் நம்மை இருக்கிற நிலைமையிலேருந்து அவர் 1000 மடங்கு பெருக அவர் வல்லவர். நம்ம கூட இருக்கிறார். நீ அப்படிதான் வாழணும். நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 1000 மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அவர் ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மகனே, நீ எப்படி நீ இப்போ பொருளாதாரத்தில் நீ பின்தங்கி இருக்கிற காரணம் என்ன என்றால், நீ சில பிரமாணங்களை தேவனுடைய வார்த்தையை நீ பார்க்கல. நிறைய பேருக்கு பைபிளை கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்காது, வாக்குத்தத்தம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எடுத்து படிக்கவே மாட்டாங்க. சும்மா ஸ்டைலில் இருக்கும். சண்டே மட்டும் எடுப்பாங்க. பஸ் அவ்வளோதான். மற்றபடி தேவனுடைய வார்த்தை கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி முன்னேற முடியும்? தேவனுடைய பிரமாணத்தை எப்படி அறிய முடியும்? தேவனுடைய அன்பை எப்படி அறிய முடியும்? தேவனுடைய நோக்கத்தை எப்படி அறிய முடியும்? தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிய முடியும்? ஒன்றுமே முடியாது. தேவனோடு இடைபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை லகுவாக இருக்கும். அதனால தான் அவர் சில பிரமாணத்தை நமக்குள்ளே கற்றுக் கொடுக்கிறார். நீ இந்த பொருளாதாரத்தில் மெருக வேண்டும் என்றால் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நீ பிரிந்து கொள்ளணும்னு சொல்லி. விதைப்பு அறுப்புன்னு நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ஒரு கேட்குறவர்களுக்கு பணத்தை அப்படின்னு சொல்லி. தேவன் பாருங்கள், அது 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 ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் பெருகணும்னா விதைக்கணும். இப்போ நான் ஒரு ஊழியம் பண்ணுறேன். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கு? நீங்கள் பெருக ஆரம்பிப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்கு விதைக்கிறீங்க. அதை நீங்கள் விதையாக எண்ணும் பொழுது, பணத்தை ஒரு விதையாக எண்ணி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுதல் அடையும். தேவன் உங்களை ஒரு நாள் சோர்ந்து போக விட மாட்டாருங்க. நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் கைக்கொள்றீங்க. தேவன் மேல் பிரியமாக இருக்கிறீங்க. தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விதைக்கிறது, அந்த விதை தேவனுக்குள் நீங்கள் நோக்கி விதைக்கிறீங்க. நோக்கத்தோடு விதைக்கிறீங்க. தேவன், நான் உங்களுடைய வார்த்தைக்கு விதைக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு நீர் பல மடங்கு கொடுப்பீர் என்று நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை திறனையை மாற்றுகிறார் பாருங்கள். இப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளணும். விதை பருப்பை விட்டுக்கூடக்கூடாது. அதனால் அந்த நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் என்றால், அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய முன்னேறணும் அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க வேண்டும். என்னுடைய இந்த ஊழியத்துக்கு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவில்லாத அந்த தேவன் உங்களுக்கு குறைவில்லாத அவர் வைப்பார். ஏனென்றால் விதைப்பருப்புங்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே அவர் உலாவுகிறார். விதைப்பருப்பை உங்கள் உள்ளத்திலே வைக்கிறார். ஆக அவருடைய வார்த்தை பாருங்க, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. அப்படிதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னோம்ல பாருங்க, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களுடைய இந்த வார்த்தைகளை கொண்டு உயிர்ப்பார். விதைப்பருப்புங்கிறது நிறைய பேருக்கு தெரிய செய்யாது, கொடுக்கவே மாட்டாங்க. தன் கை நீளவே நீளாது. நீளாமல் எப்படி நீ முன்னேற முடியும்? தேவன் சொல்றார், கொடுப்பா. கொடுக்கும் பொழுதுதான் நான் அதிலிருந்து அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் உனக்கு 1000 மடங்கு பெருக்கத்தை உண்டு பண்ண முடியும். சும்மா அப்படி உண்டு பண்ண முடியாது. கொடுக்கும் பொழுதுதான் அதில் 1000 மடங்கு பெருக்க முடியும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதுங்க. வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. இந்த வார்த்தை உள்ளத்தில் வைங்க. என் தேவன் விதைப்பு அறுப்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக நான் இன்று நாள் முதல் கொண்டு நான் விதைக்க ஆரம்பிக்க போகிறேன். எவ்வளோ வேணுமோ நான் அந்த அளவுக்கு விதைத்து என்னுடைய அறுவடையை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய பணத்தை அந்த அளவுக்கு விதைக்கும் பொழுது பாருங்க, தேவனே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன இருக்கு? ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த விதை பருப்புங்கிறதை விட்டு விடாதுங்கள். ஜீவனுள்ள தேவன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். ஆகையால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நம்பர். அதை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய பெருக்கத்தை நீங்கள் விரும்புவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் பெருக்க ஊழியத்துக்காக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்றுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் பயன்பட வேண்டும். ஆக நீங்கள் சின்ன காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அதனால் நீங்கள் முயற்சிக்குள்ளே நீங்கள் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அதன் மேல் பிரியமாக இருந்து உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க போகிறார்? 1000 மடங்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து 1000 மடங்கு அந்த அளவு தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.